வீடு வாங்கலாமா, வீடு வாங்கினா எனக்கு லாபமாக இருக்குமா. 4ஆம் பாவக கிரகம்ங்கிறது நன்றாக இருந்தால் வீடு லாபமாக அமையும். நான் 2 வீடாக வாங்குறேன், கீழே மேலேயும் வாங்குறேன், கீழே வாடகைக்கு விடுறேன், மேலே நான் இருந்துக்கிறேன். அந்த வீட்டின் மூலமாக வருமானம் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த எண்ணத்தை, அந்த மாதிரி வீட்டோட அமைப்பை ஜாதகருக்கு கொடுக்கும். சிலர் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கிட்டு, சொந்த வண்டியை வாங்கிட்டு அதை ஓட விடுவாங்க. அதன் மூலமாக லாபம் இருக்குமான்னு கேட்பாங்க. ஒரு வண்டியை வாங்கி விடுறேன், வேனாக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அது அவங்களுக்கு நன்றாக இருக்குமானா நன்றாக இருக்கும். சிலருக்கு மட்டுமே அந்த யோகம் அவர்களுடைய ஜாதகத்தில் அதற்குண்டான அமைப்பு இருந்ததுன்னா இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னையில் நிறைய ஆட்டோக்காரர்கள் ஒரு வண்டியை ஓட விடுறாங்க, ஒரு வண்டியில் அவங்க ஓடுறாங்க. என்னங்க, தான் உங்களுக்கு 2 வண்டி இருக்குது, அது ஓடட்டும் மேடம், கிடைச்ச பைசாவில் ஏதோ வாங்கி விட்டுருக்கோம், அந்த கடனும் ஓடியும் எங்களுடைய நித்திய செலவுகளும் அதில் கழிஞ்சு போகும், 2யும் வாங்கி விட்டுட்டேன், அவன் பார்த்துப்பான், எல்லாம் நம்ம கையிலேயே இருக்குதும்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த நபருக்குண்டான தெளிவு நிறைய நண்பர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் வயசானவராக கூட இருக்கலாம், ஆனால் அவருக்குண்டான தெளிவு இருக்குது பார்த்திங்களா, நம்ம கையிலேயே இருக்குது, அவன் பார்த்துப்பான், அவன் வாங்க சொல்கிறான், எனக்கு கிடைச்சது, நான் வாங்கினேன். அப்போ இந்த வயதில் அவருக்கு ஒரு லோன் கிடைக்கணும், அதை அவர் அடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கணும். பையன் மூலமாக தாங்க வாங்கினேன், ஆனால் எனக்கு நல்லா இருக்குது, தம்பி போட்டு வாங்கி கொடுத்துட்டாப்புல, நான் தான் அடைச்சுன்னு இருக்கேன், ஆனால் நல்லா போகுது, 1க்கு 2ஆக போகுது, 1 பிள்ளை கையில் கொடுத்துருவேன், 1 நான் அடைச்சுன்னு இருக்கேன், 2 பேரும் சந்தோஷமாக இருக்குங்கிறாரு. வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. கிரகங்கள் அதை செய்யுதானா செய்யுது.